ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் 2 வகையான உடனடி தோசை எப்படி செய்கிறதுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அரிசி, உளுத்தம் பருப்பு எதுவும் சேர்க்காத ரெடி பண்ண போகிற இந்த தோசை மாவுக்கு 1 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்குங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. கூடவே 2 கேரட்டை நல்லா பீல் பண்ணி எடுத்து கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. இந்த மாவு பார்த்தோன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மறுபடியும் கலந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண மாவிலிருந்து 1 குழிக்கரண்டி மாவை எடுத்து எப்பயும் போல் தோசை வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு உடனடி மைசூர் பருப்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. அடுத்த ரெசிபி சட்டுன்னு அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடை தோசை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. அது கூடவே 5 வரமிளகாய், 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணியை சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்த மசாலா கூட 1 கப் ரவையை சேர்த்துக்குங்க. 3/4 கப் போல தண்ணியை சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/2 கப் அரிசி மாவை சேர்த்துக்குங்க. 1/2 கப் போல தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அரிசி மாவு கொழுக்கட்டை அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, நல்லா ஜலிச்சு இதில் சேர்த்துக்குங்க. அடை தோசை மாவு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. மூடி விட்டுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடை தோசை மாவை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. குட்டி குட்டியாக அரிஞ்ச 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்குங்க. சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், இந்த அடமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தவால 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. ஒரு வரமிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வரமிளகா லைட்டாக வறுப்பட்டதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்குங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. வரமிளகா கடலைப்பருப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. அதையும் அடமாவில் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பில் தவா வச்சு விட்டுக்குங்க. தவா சூடான உடனே 1 கரண்டி மாவை அதில் சேர்த்து விட்டுக்குங்க. தோசை வார்த்து சுற்றி அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா குக்கானோடனே திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டோடனே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்கு. மறுபக்கம் குக்கானோடனே பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. 2 வகையான உடனடி தோசையை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.